அயோக்கியத்தனமான தேர்தல் ஆணையம்னு வர்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 65 லட்சம் வாக்காளர்கள் பீகார் மாநிலத்திலே பெயர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று அடம்பிடித்துக் கொண்டிருக்கும் தேர்தல் ஆணையம் இந்த 65 லட்சம் வாக்காளர்களை வைத்துதானே நீங்கள் பாராளுமன்ற தேர்தலை நடத்தினீர்கள். அப்போ எல்லாம் எங்க போச்சு? இதுதான் முறைகேடு. அப்போ பாராளுமன்றத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் இந்த அயோக்கியத்தனமான வாக்காளர்களை கொண்டுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அந்த பாராளுமன்றத்தையே டிசால்வ் பண்ணணும். டிசால்வ் பண்ணி ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணணும். இப்படிதான் தேர்தல் ஆணையம் நடந்தது. ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு தனியா ஒரு பணி செய்யக்கூடிய அதிகாரிகள், அதற்கென்று ஒரு அமைப்பு கிடையாது. they have to depend on the local body. அதாவது உள்ளாட்சி துறையை சார்ந்துதான் அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உள்ளாட்சி துறைகள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்றால் அந்தந்த மாநிலத்தினுடைய ஆட்சியாளர்கள் கையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கேயும் கட்சி பாகுபாடு இல்லாமல் பணி செய்பவர்கள் இல்லை. இந்த உள்ளாட்சி துறைகளை இப்போ தமிழ்நாடு எடுத்துப்போம். திமுகவுக்கு சார்ந்தவர்கள் வேலை செய்பவர்கள் அல்லது அதிமுகவை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள்தான் தேர்தல் சமயத்திலே அயோக்கியத்தனத்தை எல்லாம் அவர்கள் கட்சிக்கு சாதகமாக பணி செய்கிறார்கள்.